வணக்கம் நண்பா, இதுதான் உங்கள் டிஜே பர்ஃபெக்ட் கேமிங். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி 3 பிரிண்ட் அவுட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு காட்ட எவ்வளோ கிளைம் ஆகும், அப்புறம் இதுலேருந்து ஸ்டீல் பண்ணிட்டு போவாங்களா இல்லையா, அதுதான் மெயின் விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ கிளைம் பண்ணாலும் மேலே மேலே நம்ம சேர ஒவ்வொரு பில்டிங் ஒரு கிரவுண்டாக மேலே ஏறிப்பாங்க. எக்ஸாம் பக்கத்து வீடு பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம ரோட் பாக்ஸ் கொடுத்தும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இங்கே கீழே சேர்ந்துருக்கோம், நம்ம எவ்வளோ இது பண்ணுறோன்னு மணியெல்லாம் சேர்ந்துருக்கோம், அதை வச்சு நம்ம ஸ்பீடு பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்ன கான்செப்ட்னால், இங்கே ஒரு சுனாமி மாதிரி வரும், அதுலேருந்து தப்பிச்சு நம்ம இந்த இதை எடுத்துகிட்டு வரணுங்க. அனிமீஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். முன்னாடி வந்து காமனாக தான் இருக்கும், 2 ரூபா 3 ரூபா அப்படி தான் இருக்கும். நமக்கு அதெல்லாம் வேணாங்க. முதல் 2 இல்லை 3 வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அன்காமன் கைஸ், எப்பிக்கு இதெல்லாம் அப்படியே லெஜெண்டரி எல்லாம் ரேராக வரும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, ஒரு வே வரும்போது ஒரு சில நேரத்தில் பின்னாடி இன்னொரு வே அப்படியே வரும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கீழே எது கேப்னால் அந்த வேவ்லேருந்து தப்பிக்க பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வே வரும் பார்த்தீங்களா. ஒன்று லைட் ப்ளூ, இன்னொன்று டார்க் ப்ளூ வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ என்கிட்ட 187 மில்லியன் இருந்தது, அது வந்து நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். நம்ம ஸ்பீட் பண்ணுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், மொபைல் ஹேங் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், வேறு ஒன்றும் இல்லை. நான் எப்போ செத்தேன்னா, ஒரு தடவை ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துகிட்டு வரதெல்லாம் எங்கேயோ காணுமேன்னு நினைப்பீங்க. கீழே வந்து ஸ்டோர் ஆகிருக்குங்க. நானே முதல்ல அப்படியே இருந்தேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு சேல் பண்ணலாம் கைஸ். இதில் என்ன ஒரு நமக்கு ஃபேவரான விஷயம்னா, இதில் எல்லாம் ஸ்டீல் பண்ண முடியாது. நம்ம பேரில் ஒரு பேஸ் இருக்கும், நமக்கு மட்டும் தான் இருக்கும், வேறு யாரும் ஸ்டீல் பண்ண முடியாது. மணி கேஷில் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பெனிஃபிட். அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். இப்போ வாங்க நம்ம மற்ற இதை போய் இது கிளைம் பண்ணலாம். லெஜெண்டரி ஒன்று இருக்குது, ஸோ அதை வாங்கிப்போங்க கைஸ். ஆனால் இதில் நீங்கள் ஒன்று தான் எடுத்துகிட்டு வர முடியும், 2 எடுத்துகிட்டு வர முடியும் கைஸ். ஒரே நேரத்தில் 1 எடுத்துகிட்டு வர முடியும். இந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்து இவங்களே கொடுப்பாங்க. பட் நீங்கள் கேமை லைக் பண்ணியிருக்கணும், குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் அதை பண்ணல, லாஸ்ட்டாக பண்ணி வாங்கிக்கிறேன். அதான் பிரச்சனை இல்லை, நீங்கள் முன்னாடியே பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், 2 வே பின்னாடியே வருங்க. இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வருங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து இதாக இருக்கிறது நல்லது. பார்த்தீங்களா ஸ்லோவாக எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. இதில் நம்ம ஸ்பீடு எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஆனால் உங்கள் ஃபோனும் நீங்களும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா அப்புறம் டேரெக்டாக கொண்டு போய் வேவில் அடித்து செத்து போயிடும்.
இப்போ நம்ம எல்லா காசையும் க்ளைம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம் கைஸ். இன்னும் கொஞ்சம் காசு வேணும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படியே அவங்களே சொல்ல எந்தெந்த ஏரியா போகிறீங்க அப்படின்னு. லெஜெண்டரி ஏரியா, மெத்திக் ஏரியா, அந்த மாதிரி நிறைய வரும். பார்த்தீங்கன்னா 2 வே வருது. இதை எடுத்து அந்த வே அடிச்சிடும்னு நினச்சி பயந்துகிட்டே இருக்கேன் கைஸ். அதனால தான் பின்னாடி பார்த்துன்னு போதுன்னு ஓடுறேன். நம்ம இந்த காஸ்மிக் அப்புறம் போகிறது எல்லாமே நம்ம கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணோம் கைஸ். இல்லைன்னா வேவ் வந்து நம்மளை போட்டு தள்ளிடும். நம்ம வந்து இந்த காஸ்மெட்டிக் போய் ஒன்று எடுத்துட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம அப்கிரேட் பண்ண நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து வேவ் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் கைஸ். இப்போ மணியெல்லாம் க்ளைம் பண்ணிட்டேன். இப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம் கைஸ் ஸ்பீடை. நம்ம ரோபாக்ஸ் கொடுத்தா வாங்கலாம். பட் பெஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க மணியை வச்சு வாங்கிக்கலாம் கைஸ். எதுக்கு நம்மளுடைய ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் தான் சீக்ரெட் ஏரியான்னு வரும். பார்த்தீங்களா, மேலே இருந்துச்சு சீக்ரெட் ஏரியா. இங்கேருந்தால் வேவ் லாஸ்ட்லேருந்து வரும் கைஸ். பெஸ்ட்டு நீங்கள் ஸ்பீடாக அப்டேட் பண்ணிட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் க்ளைம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வேவ் பின்னாடியே போவேன் ஸ்பீடாக. அவ்வளோதான் கைஸ், எல்லாம் க்ளைம் பண்ணிட்டோம். நீ ஒன்றே ஒன்று மட்டும் இது பண்ணணும். எல்லாரும் மணியை கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. அது வரைக்கும் ஆகட்டும், நம்ம போவோம். ஆக்சுவலாக கைஸ் நம்ம இன்னும் ஸ்பீடை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சல்லுன்னு போயிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு தான் அப்டேட் பண்ணுறதுனால ஸ்பீடாக போக முடியல. நீங்கள் உங்ககிட்ட நிறையா மில்லியன்ஸு கேஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பீட் அப்டேட் பண்ணலாம். என்கிட்ட இப்போ 99 இருக்குது, பார்த்தாலே தெரியும். லெஃப்ட்டில் கீழே பாருங்கள்.
பாருங்க 2 வே வருது. ஆனால் மெத்திக் ஏரியா மட்டும்தான் கைஸ் நிறைய ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஆல்சோ காஸ்மிக் அண்ட் ஆல்சோ சீக்ரெட் ஏரியா. இங்கே ஒன்று மட்டும் எடுத்துன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ் ஃபுல்லாக இருங்க கைஸ். சரி இதை எடுத்துகிட்டு போவோம். ஓடு 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 மாட்டேங்குதே. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டோன் த பிளாக். அவ்வளோதான் கைஸ் நம்ம இதை ஃபில் பண்ணிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸை ஃபில் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் வளர முடியும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வளரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.